ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிஇ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சது. ஏப்ரல் மே எக்ஸாம் முடிஞ்சது. அதுக்குண்டான பேஸ் 2 வேல்யூவேஷன் இப்போ போயின்னு இருக்குது. எந்த சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அது என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த சப்ஜெக்ட் தான் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கொஸ்டின் பேப்பர் கோடு பார்த்தீங்கன்னா 50199. அந்த சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா BE 3255. 2 மார்க்கில் லாஸ்ட்டு கொஷின் நம்பர் 10. அது நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தாலே போதும். கொஷின் மார்க் போட்டு தப்பாக எழுதியிருந்தா கூட பரவாயில்ல, அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக் கொஷின் நம்பர் 14th B. அதுக்கு கிரேஸ் மார்க் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் தி கான்செப்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாய்லர் அண்ட் டர்பைன் ஆர் எக்ஸ்பிளைன் செப்பரேட்லி. அதாவது இப்போ பாய்லரும் ஆக்சுவலாக கொஷின் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாய்லர் அண்ட் டர்பைன் கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம டேபிள் காலம் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, பாய்லரும் டர்பைனும் தனியாக எழுதியிருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எழுதியிருந்தாலும் அதுக்கு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.